Hi friends, welcome back. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நான் நேற்று ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருந்தீங்களா ரோட்டோரமாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பொம்மைகள் வந்து ரொம்ப அழகாக அதுவும் தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யானை சிலையும் அதே மாதிரி பிள்ளையார் சிலையுமே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அதை கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் அங்கே வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்தது, அது மெயினாக அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அந்த யானை சிலையும் விநாயகர் சிலை வாங்குறதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மயில், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து 2 பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலையும் சரி, அதே மாதிரி இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 சிலை, அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் சிலை இருக்கு இல்லைங்களா, நான் வந்து காமிச்சதுங்களா. ஸோ அதுவுமே 2 பீஸ் வந்து வாங்கினேன். இது எல்லாமே சேர்த்து வந்து நான் வந்து ஒரு ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னங்கிறது எதாவது கெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் வாங்கும்போது ரொம்ப லோ ப்ரைஸாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் நீங்கள் அந்த சைட் கிராஸ் ஆனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குவீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு மற்ற என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த கடைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அந்த முக வடிவமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று நான் ஷார்ட் வீடியோவில் ஒரு சில ஸ்டாச்சுஸை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கூடிய சிலைன்னு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணராத சிலை, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலுமே அந்த முக வடிவமைப்பெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நேச்சுரலாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம லிவிங் ரூமில் என்ட்ரி வேல வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸாக நம்ம ஷோ பீஸாக வைக்கினாலும் அழகாக இந்த சிலைகளை வாங்கி நம்ம வைக்கலாம். இன்னொன்று, இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல், ஆனால் கீழே போட்டால் கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஆனால் சேஃபாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிலைகளையுமே 10லேருந்து 15 வருஷம் கூட நம்ம சேஃபாக வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் பூஜையில் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மயில் வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சிலைகளை வந்து பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி சரஸ்வதி. நான் அந்த சிலையை வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னமும் அந்த கலர்லாம் ஃபேட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அதனால் இந்த சிலைகளாக இருந்தாலுமே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கீழே போடாமல் நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணோம்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சு அழகாக இதை பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அதை மட்டும் இல்லை, அந்த கோமாதா ஸ்டாச்சு, லக்ஷ்மி சரஸ்வதி, இந்த மயில் டிசைன் இப்போ நான் காமிச்சிருங்களா, அந்த மயில் அதுவுமே அவர்கிட்ட தான் இருந்தது. நான் அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட அந்த நிரந்தர கலசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கலசம் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது இது போல் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கலசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேறு ஒரு கலர் காம்பினேஷனில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிறது பாருங்கள், அந்த தாமரை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுருக்க மாதிரியான அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்து சின்ன விநாயகர் சிலையிலேருந்து பெரிய சிலை வரலுமே அவர்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து அந்த யானை சிலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கும் போது வந்து சின்ன சைஸ், அது ஒரு 5 இன்ச் ஹைட் தான் வரும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்னும் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய சைஸில் இருக்கிறதுமே அவர்கிட்ட இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த எல்லா சிலைகளையுமே சேர்த்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்க. நீங்கள் யாராவது கெஸ் பண்ணுங்களா எனக்கு தெரில. அதாவது நான் அந்த விநாயகர் 2 யானை சிலை, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மயில், இது எல்லாமே சேர்த்து நான் 400 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது அந்த வழியில் ஒரு ஷாப் வந்து பார்த்தோம். ஸோ அங்கே போய் யானை சிலை வந்து ரேட்டு விசாரிக்கும் போது அந்த 2 யானை சிலையை மட்டுமே அவங்க 350 சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது எல்லாமே சேர்த்து நான் 400க்கு வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப லோ ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது. அதுவும் இது போல் நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய யானை சிலைகள்லாம் வந்து அவர் சொன்ன ரேட் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா போல் சொன்னார். சப்போஸ் குறைச்சி
யாராச்சும் கேட்டால் ஒரு 20 to 30 ருபீஸ் லெஸ் பண்ணி கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட இப்போ நான் கேட்டுக்கிறது இந்த பெரிய யானை சிலை தான். ஸோ இதெல்லாம் அவரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 சொன்னார். அந்த கோல்டன் பெயிண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கனால 450 ரூபா வரும்னு சொன்னார். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சிலையவே 400 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சிலையும் 400ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது அஃபோர்டபுளாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். ஷேர் பண்ண ரேட் வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் எந்த சைடில் வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டாச்சூஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வயசான காலத்தில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலைகளை வாங்கி அவர் சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் டைம் கிடைக்கும்போது இல்லை நீங்கள் இந்த சைடு க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்பை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இது வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஆன்லைனில் அவங்க கொரியர் மூலிமா சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நேரில் தான் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட பெருசாக காண்டாக்ட் நம்பர்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் சித்தனூர் பஸ் ஸ்டாப் நியர்பை இந்த கடை வந்து இருக்குது. ரோட்டோரமாகவே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கடையை விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் இன்னும் அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.